ஹலோ எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம டைவர்சிட்டி அப்படிங்கிற ஒரு டாபிக் ரிலேட்டடாக சில விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். ஸோ டைவர்சிட்டி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்சஸ். ஸோ இந்தியா வந்து நம்ம எப்படி எல்லாரும் மென்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா இந்தியா இஸ் அ லேண்ட் ஆஃப் டைவர்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்தியாவில் மற்ற கண்ட்ரி மாதிரி ஒரே ஒரு லாங்குவேஜ், ஒரே ஒரு கல்ச்சர், இல்லாட்டி ஒரே ஒரு ரிலீஜன் நம்ம ஃபாலோ பண்ணுறதில்ல. நம்ம பல விஷயங்கள் லைக் தமிழ் லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டா தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடா, லைக் வேரியஸ் லாங்குவேஜஸ். அப்புறம் ட்ரெஸ் பேட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா அதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்மளோட கல்ச்சரை பேஸ் பண்ணி அந்த நம்மளோட ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். ஸோ நம்ம வேரியஸ் கல்ச்சரல் பேட்டர்ன்ஸை ஃபாலோ பண்ணுறோம். அப்புறம் ரிலீஜன் வந்துட்டு ஒரே ஒரு ரிலீஜன் ஃபாலோ பண்ணுறது கிடையாது. 8 மேஜர் ரிலீஜன் இருக்குது வேர்ல்டில். ஸோ அந்த ஒவ்வொரு ரிலீஜனையும் இந்தியாவில் ஃபாலோ பண்ணுறாங்க. அண்ட் வந்து இங்கே வெரைட்டி ஆஃப் டான்ஸ் ஃபார்ம்ஸ் இருக்குது. அண்ட் வெரைட்டி ஆஃப் வாட் டு சே கல்ச்சர்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய திங்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இட்ஸ் நாட் தட் ஒன்லி ஒன் திங். ஸோ அதனால தான் நம்ம வந்து டைவர்ஸ் கண்ட்ரி அப்படின்னு சொல்லி இந்தியாவை மென்ஷன் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து ஒரு இந்தியாவோட சோர்ஸ் ஆஃப் ஸ்ட்ரென்த்தே எதுன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா டைவர்சிட்டி தான் சொல்லுவாங்க. ஸோ நம்ம என்னதான் வேற ரிலீஜனை சேர்ந்தவங்களா இருந்துட்டாலும், வேற கல்ச்சரை சேர்ந்தவங்களா இருக்கட்டும், இல்லை வேறு லாங்குவேஜ் பேசுகிறவங்களா இருக்கட்டும், ஸோ நம்மளுக்குள்ள ஒரு சென்ஸ் ஆஃப் ஒரு சாலிடாரிட்டி இருக்குது. நம்மளுக்கு ஒரு அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நம்ம கம்யூனிட்டி பீப்புள் அப்படிங்கிறத தாண்டி நம்மளுக்கு ஃபெமிலியரே இல்லாத அடுத்த கம்யூனிட்டியிலேருந்து இருக்க பீப்புள் கூட ஒரு அந்த அந்த பாண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அண்ட் அங்கே ஒரு ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நம்ம கம்யூனிட்டி விட அந்த கம்யூனிட்டி கூட மற்ற கம்யூனிட்டி கூட மிங்கிள் ஆகுறப்போ ஒரு ஸ்ட்ராங் சென்ஸ் ஆஃப் சாலிடாரிட்டி கிரியேட் ஆகுது. நம்ம ஒவ்வொரு வகையில் குக் பண்ணி சாப்பிடுவோம். லைக் ஒவ்வொரு வகையில் நம்ம வந்துட்டு பீப்புளை வந்தால் வெல்கம் பண்ணுவோம். ஒவ்வொரு வேஸில் வந்துட்டு what to say we get married. லைக் நிறையா வேஸ் இருக்குது. இட்ஸ் நாட் ஒன்லி ஒன் திங் விச் வி ஃபாலோ. நம்ம நிறைய விஷயங்கள் வந்துட்டு ஃபாலோ பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு பிளேஸில் இருக்கோம் அப்படின்னா ஒரே ஒரு கல்ச்சர் மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணாமல் இந்த இடத்துல வேறு பீப்புள் வந்து ஜாப் தேடி வந்திருப்பாங்க, இல்லை வேறு ஏதாவது காரணங்களுக்காக அவங்க வந்து வேறு ஸ்டேட்ஸில் போய் செட்டில் ஆயிருப்பாங்க. ஸோ அந்த டைமில் அவங்க கல்ச்சர் நம்ம கல்ச்சர் மிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ இப்போ நாங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் தமிழ்நாடுல இருக்கோம். ஆனால் எங்களோட ரூட் எங்கேயோ நீங்கள் ட்ரேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்குது. ஸோ வி ஃபாலோ போத். எங்கள் ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா இந்த கல்ச்சுரல் மிக்சர் இருக்குது. அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ், தமிழ், மலையாளம் ரெண்டுமே ஃபேமிலியில் பேசுவாங்க. யார் மலையாளம் பேசுகிறா, யார் தமிழ் பேசுகிறானே கண்டுபிடிக்க முடியாது. ஸோ மலையாளமும் டு சம் சர்டன் எக்ஸ்டென்ட் இட் சவுண்ட்ஸ் லைக் தமிழ். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு எங்களோட லாங்குவேஜுமே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆனால் என்னென்னா we are flexible to adopt to anything. லைக் இந்த மாதிரி கல்ச்சராக இருக்கா, ஸோ நான் இந்த ஒரு கல்ச்சரில் ரொம்ப ரிஜிடாக இல்லாமல் இந்த கல்ச்சர் மட்டும் தான் ஃபாலோ பண்ணுவேன், இந்த லாங்குவேஜ் மட்டும் தான் பேசுவேன் இல்லாமல். ஸோ we are very flexible and most of the people nowadays are very much flexible and interested in learning new things. ஒரே ஒரு லாங்குவேஜ் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைக்காம பர்பஸாகவே வேறு லாங்குவேஜ் பேசுகிற பீப்புளை மேரேஜ் பண்ணிக்கிறது, அப்புறம் வேறு கல்ச்சரல் பேக்ரவுண்ட் உள்ள பீப்புளாக மேரேஜ் பண்ணிக்கிறது, இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கெல்லாம் வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங் சென்ஸ் ஆஃப் சாலிடாரிட்டி இந்த இடத்துல தான் மெயினாக உருவாகுது. ஸோ இந்த இன்டர்மிக்சர் ஆஃப் கல்ச்சர் மூலியமாக தான் ஒரு அந்த ஒற்றுமைங்கிறது வந்துட்டு ரொம்ப வருது அப்படின்னு சொல்லலாம். டைவர்சிட்டி எந்த அளவுக்கு ஒரு சென்ஸ் ஆஃப் சாலிடாரிட்டியை கொடுக்குதோ அதே அளவுக்கு டிஸ்கிரிமினேஷன்ஸும் இதே டைவர்சிட்டியால் தான் ஏற்படுது. இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீப்புளோட ஸ்டீரியோடைப் மென்டாலிட்டி அண்ட் ஒரு சுப்பீரியர் ஃபீலிங்னால தான். ஒரு தேவையில்லாத ஒரு சென்ஸ் ஆஃப் ப்ரைடுன்னு சொல்லலாம். ஸோ ஸ்டீரியோடைப் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஒரு இமேஜை க்ரியேட் பண்ணி அந்த இமேஜ்குள்ளே சில திங்ஸை ஃபிட் இன் பண்ணுறது தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் முஸ்லீமாக எடுத்துக்கலாம். டெரரிஸ்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. டெரரிஸ்ட் அப்படின்னு என்னென்னா முஸ்லீம்ஸ் தான் டெரரிஸ்ட் அப்படின்னு சொல்லி முஸ்லீம்ஸாக யாரெல்லாம் இருக்காங்களோ இஸ்லாமை ஃபாலோ பண்ணுற யாராக இருந்தாலுமே தூக்கி அந்த இமேஜ்குள்ளே ஃபிட் இன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. திஸ் இஸ் த ஸ்டீரியோடைப் மென்டாலிட்டி ஆஃப் பீப்புள். நான் எல்லாருமே இல்லை, லைக் நிறைய பீப்புள் வந்துட்டு அவங்க அப்கிரேட் ஆகி நல்லா அவங்கள எஜுகேட் பண்ணிவிட்டு ரொம்ப கரெக்டாக பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் சிலர் தெரிஞ்சும் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு மறுக்கிறாங்க. லைக் ஒன்லி எஜுகேட்டட், தேர் ஆல் ஒன்லி எஜுகேட்டட், பட் அதை லைஃப்பில் அவங்க அப்ளை பண்ணுறதே கிடையாது. அண்ட் இன்னொன்று சுப்பீரியர் ஃபீலிங் என்னென்னா தன்னோட ரிலீஜியன் தான் பெருசு, தன்னோட காஸ்ட் தான் பெருசு, தன்னோட கல்ச்சர் தான் பெருசு, அண்ட் தன்னோட லாங்குவேஜ் தான் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இன்னொன்று என்னென்னா ஜியாகிரபிக்கல் லொக்கேஷன் கூட தன்னோட ரீஜியன் தான் பெருசுங்கிற அளவுக்கு வந்து எல்லாருமே வந்து இந்த டைவர்சிட்டியெல்லாம் அக்செப்ட் பண்ணாமல் தனக்குன்னு சொல்லி சொந்தம் கொண்டாடிட்டு இருக்காங்க. அண்ட் என்னென்னா இது எல்லாருமே நம்ம இந்த பர்டிகுலர் ரிலீஜியனில் இந்த பர்டிகுலர் கல்ச்சரில்
நம்ம எல்லாமே அதுக்குள்ளே நம்ம பிறந்துட்டோம். ஸோ இட்ஸ் ஆல்ரெடி கிவன் டு அஸ். இதனால வந்து நம்ம அடுத்தவங்களுக்கு கீழே போடக்கூடாது. ஸோ இது என்னன்னா, நம்ம ரிலீஜன் இருக்கவங்களுக்கு வலிச்சா மட்டும்தான் நான் குரல் கொடுப்பேன், நம்ம ரிலீஜன் இருக்கவங்களுக்கு ரத்தம் வந்தால் மட்டும்தான் நான் அங்கே மருந்து போடுவேன். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்களாக பார்க்கும்போது நம்ம ஒரு ஒரு ஹியூமனாக நிறைய இடத்துல வி ஆர் ஃபெயிலிங், நிறைய இடத்துல வி ஆர் ஃபெயிலிங். அப்படியே பேசுகிறவங்கள பார்த்தாலும் சில நேரங்களில் கொஷின் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும். ஸோ சிலர் அவங்களாம் உணர்ந்து தெரிஞ்சுக்கணும். கேட்குற புத்தி தான் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத தவிர சுய புத்தி யாருமே இல்லை. சொல் புத்தி தான் அதிகம், சுய புத்தி கிடையாது. ஸோ ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா லாஜிக்கலாக யூ ஷுட் ஜஸ்ட் திங்க் வெதர் இட் மேக்ஸ் சம் லாஜிக்கல் சென்ஸ். ஸோ அது இருந்தால் மட்டுமே யூ ஹாவ் டு டேக் தட் இன்டு யோர் லைஃப். லைக் உங்கள் லைஃப் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களா, ஓகே ஃபைன். அதை மற்றவங்களோட லைஃப்பில் திணிக்கணும்னு சொல்லி நினைக்கக்கூடாது. தட் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங் இன் த நேம் ஆஃப் ரிலீஜன், காஸ்ட் அண்ட் எவ்ரி திங். ஸோ அடுத்தவங்களோட ஃபெய்த்தை நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணுறது கிடையாது. ஜஸ்ட் பிகாஸ் யூ born into பர்டிகுலர் ரிலீஜியன் doesn't mean you have to put other religion down. எந்த ரிலீஜனும் குறைச்சி மதிப்பிடணும்னு சொல்லவே இல்லை. ஸோ இப்போ ஹிந்துயிசம்னு எடுத்துட்டிங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா காஸ்ட் சிஸ்டம் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பிராமின், சத்ரியாஸ், வைஷ்யா, சூத்ராஸ் அப்படின்னு சொல்லி 4 வகையாக அவங்க காஸ்ட் சிஸ்டமை பிரிச்சிருப்பாங்க, காஸ்ட்டை பிரிச்சிருப்பாங்க. ஸோ ஹிந்துஸில் இருக்க பீப்புள் இந்த 4 கேட்டகரியில் ஏதோ ஒரு கேட்டகரியில் பிலாங் ஆயிருப்பாங்க. ஸோ வந்துட்டு இது வந்து எப்படின்னா ஒரு லேடர் மாதிரி. ஸோ அப்பர் கேஸ்ட் பீப்புள் வந்துட்டு மேலே இருப்பாங்க, லோவர் கேஸ்ட் பீப்புள் வந்துட்டு கீழே, ஓகேங்களா. ஸோ இந்த பீப்புளை எப்படி பிரிச்சாங்கன்னா அவங்க பண்ண ஒர்க்கை பேஸ் பண்ணி அவங்கள பிரிச்சாங்க. ஸோ வந்துட்டு சூத்ராஸ் எப்போதுக்குமே அவங்கள வந்துட்டு எஸ்சி ஸ்கெடியூல் கேஸ்ட்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து அவங்கள மென்ஷன் பண்ணும். ஆனால் அவங்கள தலித்துன்னு சொல்லுவாங்க, அன்டச்சபிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சோ கால்ட் அன்டச்சபிள்ஸ் தான், அவங்களாம் நிஜமாக அன்டச்சபிள்ஸே கிடையாதுங்க. நிஜமாக பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒரு நம்ம சுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம எதை வந்து அருவறுப்பு படுவோமோ அதை அவங்க அருவறுப்பே படாமல் அவங்க க்ளீன் பண்ணி நம்ம சுத்தமாக இருக்கிறதுக்கு காரணமாக ஒருத்தவங்களா இருக்கவங்க கண்டிப்பாக அன்டச்சபிளாக இருக்கவே முடியாது. இது ஒரு சோஷியல் கன்ஸ்ட்ரக்ட் அப்படிங்கிறது வந்துட்டு பீப்புளுக்கு எப்போ லாஜிக்கலாக திங்க் பண்ணால் மட்டும்தான் புரியும். இது வந்துட்டு எங்கே மென்ஷன் பண்ணியிருக்குன்னு எனக்கு தெரியல, அவங்களை நீ தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. கடவுள்னு ஒருத்தவங்க பார்ஷியலிட்டியை பார்க்காம தான் எல்லாத்தையும் படிப்பாங்க அப்படிங்க நீங்கள் நம்புறீங்க அப்படின்னா இந்த அன்டச்சபிலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லைங்கிறது நீங்கள் வந்து கண்டிப்பாக நம்பி ஆகணும். ஸோ இப்போ புக்கை எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா ஸ்கூல்ஸில் டெக்ஸ்ட் புக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்கும் அன்டச்சபிலிட்டி இஸ் அ சின், அன்டச்சபிலிட்டி இஸ் அ கிரைம், அன்டச்சபிலிட்டி இஸ் இன்ஹியூமன் சொல்லிட்டு இருக்கும். ஸோ ஆனால் எத்தனை டீச்சர்ஸ் வந்துட்டு புக்கை திறந்த உடனே இந்த ஒரு விஷயத்தை எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சொல்லித்தராங்க? இது எதுக்காக புக்கில் இருக்குன்னா எல்லா டீச்சர்ஸும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி தரணும் அப்படிங்கிறதுக்காக தான். பட் யாருமே வந்துட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி தரது கிடையாது. நம்ம புக்கு திறந்தோமா சாப்டருக்குள்ள ஜம்ப் பண்ணமோ அப்படிதான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஸ்கூல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மார்க் வாங்கி நம்ம லைஃப்ல வந்து செட்டில் ஆகணும் அப்படிங்கிற ஒரு 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 இன்ஸ்டியூஷனை மட்டும் பார்க்கக்கூடாது. இட்ஸ் த இன்ஸ்டியூஷன் வேர் வி லேர்ன் சம் வேல்யூஸ். நம்மளுக்குன்னு ஒரு வேல்யூ செட் பண்ணிக்கிறதுக்கு அண்ட் சில விஷயங்கள் வீட்டில் சொல்லித்தராத சில விஷயங்கள் அண்ட் வீட்டில் வந்துட்டு பேரண்ட்ஸ் ஒரு ஸ்டீரியோடைப் மென்டாலிட்டியோட இருப்பாங்க, ப்ரீஜுடைஸ்ல ஆக்ட் ஆகிட்டு இருப்பாங்க. they act on their prejudices, like they judge someone and make some others feel inferior. இந்த மாதிரி எல்லாம் தான் ஆக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் தப்பு அப்படிங்கிறது சொல்லி கொடுக்குற ஒரு இடம் தான் ஸ்கூல். ஸோ அந்த இடத்துல இந்த விஷயத்த சொல்லி கொடுக்கறது இல்லை. ஸோ டீச்சர்ஸ் ப்ளீஸ் தயவு செஞ்சு இதை நிறைய பேர் எனக்கு தெரிஞ்ச டீச்சர்ஸ் இருக்கீங்க என்னோட ஃப்ரெண்ட் லிஸ்ட்லேயே. ஸோ நீங்கள் எல்லாருமே வந்துட்டு உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வெறும் ஒரு சேலரி வாங்கிட்டு உங்கள் சேலரிக்காக லைக் அந்த ஸ்டூடெண்ட்ஸோட சேலரி மட்டும் வாங்கிட்டு ஒரு டீச்சராக இருக்காமல் ஒரு வேல்யூஸை நல்லா டீச் பண்ணக்கூடிய ஒரு டீச்சர்ஸாக இருங்க. ஸோ எல்லாருக்கும் எல்லா சோஷியல் இன்இக்வாலிட்டி நம்ம கிரியேட் பண்ணக்கூடாது. யாரோட மைண்ட்லேயுமே எல்லாருமே சமம், எல்லாருமே ஈக்குவல், எல்லாருமே ஹியூமன், எல்லாருக்குமே வலிக்கும், எல்லாருக்கும் பெயினுங்கிறது காமன் அப்படிங்கிறது வந்து தயவு செஞ்சு சொல்லி உங்கள் குழந்தைங்களா இருக்கட்டும், உங்களோட ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும் எல்லாருக்குமே சொல்லி வளர்த்தணும். இதுதான் திஸ் இஸ் ஹவ் த வேர்ல்ட் இஸ் கோயிங் டு ஃபங்க்ஷன் இன் அ குட் வே. லைக் எவ்ரி திங், லைக் நிறைய நேச்சுரல் டிசாஸ்டர் வந்துட்டு அப்போ ஐசி சோமே நினைக்க நான் சோஷியல் மீடியாஸ் யூஸ் பண்ணுறேன், நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் நான் பார்ப்பேன். அங்கே என்னென்னா நம்ம நிறையா துரோகம் பண்ணிட்டோம், நேச்சரை ஸ்பாயில் பண்ணிட்டோம், நம்ம அராஜகம் பண்ணுறோம், அநியாயம் பண்ணுறோம் அப்படின்லாம் சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பார்த்தாலும் சொல்கிறோமே தவிர செய்ய மாட்டேங்கிறோம். அதுதான் ப்ராப்ளமே இப்போது. அண்ட் இன்னொன்று காஸ்ட் சிஸ்டமால ஒரு மிருகத்தனமான ஒரு செயல் வந்து வெளியில வருது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆனர் கில்லிங், ஆணவ கொலை.
ஆனர் கில்லிங் அது இப்போ ஷேம் கில்லிங்னு தான் சொல்லி நாங்களாம் மென்ஷன் பண்ணுறோம். ஸோ எவ்ரி ஒன் ஹேஸ் டு மென்ஷன் இட் அஸ் ஷேம் கில்லிங், இட்ஸ் நாட் ஆனர் கில்லிங். ஷேம். ஒரு ஒரு காஸ்ட்டுக்காக வந்துட்டு ஒருத்தவங்களை கொல்றதெல்லாம் வந்துட்டு நிஜமா இது எந்த இடத்துல வந்துட்டு இதை நீங்கள் நியாயப்படுத்துவீங்க? அது வந்து அவ்வளோ பெரிய தப்புனா, ஒரு மனுஷன் கூட போகிறது அவ்வளோ பெரிய ஒரு தப்புனா, அப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு மனுஷனை கொல்ற அளவுக்கு துடிக்க துடிக்க கொல்ற அளவுக்கு உங்கள் மைண்ட் இருக்குன்னா நீங்கள் எவ்வளோ கொடூரமானவங்க அப்படிங்கிறத ஜஸ்ட் திங்க் பண்ணி பார்க்கணும். அண்ட் ஃபியூச்சரில் நம்ம அந்த கொடூரமான அரக்கன்ஸ் இருக்காங்களா அவங்களுக்கு இடையில நம்ம ஒரு பீப்புளாக இருக்கக்கூடாது. அவங்கள மாதிரி நம்ம இல்லாமல் ஒரு குட் பீப்புளாக நம்ம ஒரு நல்ல எக்ஸாம்பிள் செட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியோட அக்செப்ட் த டைவர்சிட்டி அண்ட் ரெஸ்பெக்ட் எவ்ரி ஒன். அண்ட் உங்களுக்கு பிடிச்ச உங்கள் ரிலீஜனை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க, உங்கள் கல்ச்சரை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. அதுக்காக அடுத்தவங்க நம்ம ரிலீஜனை ஃபாலோ பண்ணணும், நம்ம கல்ச்சரை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுல எதுவுமே கிடையாது. ஸோ லெட்ஸ் ரெஸ்பெக்ட் ஈச் அதர் அண்ட் லெட்ஸ் பி ஹியூமன். தேங்க்யூ ஸோ மச்.